இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து வண்டி இங்கே வந்து மலேசியாவில் நம்ம வண்டியை சர்வீஸுக்கு விட போகிறோம். அதை அப்படியே ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எத்தனை சிக்னல் கடந்து போகிறது, சிக்னல் பற்றிலாம் எப்படி இருக்குன்னு நல்ல விசாலமாக இருக்குப்பா இங்கே ரோடுகள்லாம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சென்ட்ரல் மீடியெல்லாம் நிறையா இடம் விட்டுருக்கானுங்க. இந்த சிக்னல் போயிட்டு அடுத்த சிக்னல் தான் நம்ம சிக்னலா. சோதனை மேல் சோதனை. எல்லா சிக்னலும் இன்றைக்கி ரெட்லேயே இருக்குப்பா. எத்தனை சிக்னல் இருக்குது அத்தனை சிக்னல்லே நின்று வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். போலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதை மறந்துட்டேனே. ஆமாம், இன்றைக்கி இங்கே வந்து தொழுகிற நாள். அதனால் முஸ்லீமெல்லாம் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக இருப்பாங்க. அவங்களோட உடையை அதிகமாக பார்க்கலாம். நான் போகும்போது பார்த்தேன், ஆனால் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் அது யாபத்துக்கு வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னா அவங்க தொழுகிறதுக்கு போவாங்கல்ல, கம்பல்சரி. அவங்களோட ட்ரெஸ் கோடு போட்டாங்கன்னு ஒரு 4 பேர் போனாங்க. அது போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவங்க தொழுகிற நாளுங்கிறது. அந்த சிக்னல் சிக்கிறீன்னுப்பா, வேகமாக போகிறோம். புறாவே ஓடிருச்சு. என்ன விசேஷமா? இது யமகா. ஐயோ, ஷோரூமை மறந்துட்டேனே. ஹோண்டா இங்கே இருக்கு. இதான் நம்ம வண்டி எடுத்த ஹோண்டா ஷோரூம். ஹோண்டா சர்வீஸ் வர்றோம். சர்வீஸ் இப்போ பார்த்திங்கன்னா பழைய ஆயில் வந்து வெளியில் எடுக்கிறாரு, சேஞ்ச் பண்ணிட்டு புது ஆயில் மாற்றுறதுக்கு. அப்புறம் நம்ம நம்பர் பிளேட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்துச்சு பின்னாடி பார்க்கிங்கில். அது பழச குவாலிட்டி எரிஞ்சிட்டு இப்போ புதுசு மாட்டுறாரு. இப்போ பார்த்திங்கன்னா பிளேட்டை மட்டும்தான் மாட்டியிருக்காரு. நம்பர் வந்து அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா பழைய சர்வீஸ் ஸ்டிக்கர் அது உள்ளே ஒட்டியிருக்கா. கடைசியாக இப்போ சர்வீஸ் பண்ணோம்னா அதில் மைலேஜ் இருக்கும். வாங்க 1 மினிட். இந்த ஆயில் தான் மாற்றிருக்கோம். SL10W30 49 ரிங்கேட்டா. இது 900 ml. ஆனால் எவ்வளோ ஊற்றினாருன்னு தெரியலையே. உள்ள ஆயில் இருக்குது. 6 ரூபா. ஹோண்டா SL10W30. टायर how much? Back side. New. Yeah, new tire how much? 135 ringgit. 135. Also life finish. This is first quality 135. What? Multiple quality, second quality, third quality no have. 80, 90, 70. First quality 135. 135. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டிக்கர் பண்ணுறாங்க. அப்புறம் நம்பர் பிளேட்டில் பாருங்கள், நம்பர் பிளேட்டு ஸ்டிக்கர் பண்ணுறோமா. நம்பர் பிளேட்டு ஸ்டிக்கர் பண்ணியாச்சு. அதை முடிச்சுட்டு அவ்வளோதான், சர்வீஸ் முடிஞ்சது. போய் பில் போட போகிறோம்.
இதான் பில்லிங் கவுண்டர். பில்லிங் பில் சரி. 2955 2955 English apa? I know Malay. English. 64 ringgit. 64. Oh, okay. Touchan ko? Live ah? No live. Vivo. Just a vlog only. TikTok ah? YouTube. YouTube. 64. I want to take a picture. ஓகே தேங்க்யூப்பா. அவ்வளோதான் மக்களே, சர்வீஸ் முடிஞ்சது. போகிற வழியிலாம் அப்போ வந்து சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சர்வீஸ்னால் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, செயின் லோ பிடிப்பாங்க, ஏர் செக் பண்ணுவாங்க, ஏதாவது உடஞ்சிருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடப்போங்கடாலே, ஒவ்வொரு சிக்னலும் மாறி மாறி சிக்னலில் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் காண்டாகும் தானே. ஹெட்செட்டு போட்டு பாட்டு கேட்டு ஒன்றும் தெரியாது. ஹெட்செட்லாம் இல்லாமல் சும்மா நின்னோம்னா 4 சிக்னல் இருக்கிற இடத்துல நம்ம கரெக்டாக வந்தால் ஜஸ்ட் மிஸ்ஸில் இருந்தது ரெட் சிக்னல் விழுந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் வெயிட்டிங். மேகம் வேறு நல்லா மழை மேகமாக நிற்கிது. நினச்சி விட்ருமோ இன்னைக்கு. ஓப்பன் க்ரீன் ஐயா, போகலாம். இன்றைக்கி மழையை விட்டு தப்பிக்கிறோம் மக்கள். இந்த மேகத்தை கடந்துட்டோம்னா அங்கிட்டு ஓடிட்டோம்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யாது. நம்ம இப்போ எதில் தெரியாமல் போகிறோம், J7. இந்த ரோடு வந்து J7 ரோடு. J7 எங்கே போகிறது? இந்த போர்டில் இல்லைப்பா J7 பற்றி டீட்டெயில். அடுத்த க்ரீனு போயிடுறா சிக்னலை கடந்து. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. அந்த சிக்னலில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாது, இந்த சிக்னலில் கொஞ்சம் அதை மேட்ச் பண்ணிடலாம். சாலை விதிகளை கடைபிடிப்போம். சாலை விதிகளை கடைபிடிக்கவில்லை என்றால் பரலோகம் போக வேண்டியது தான். உயிர் வாழம்னா கண்டிப்பாக எல்லாரும் சாலை விதிகளை பின்பற்றுங்கள். அதுலேயும் மலேசியாவில் கண்ட்ரிப்பா இந்த 2 வீலரில் போகிற ஆளுகளாக பார்த்து தூக்குறானுங்க மலேசியாவில். ஐயோ அங்கிட்டு மழை பெய்யுதே, அதான் நினைக்க போதே மக்களே. இந்த பக்கம் பாருங்கள், மழை பெய்யுது. போயிடலாமா இல்லை நம்மளை நினச்சிட்டுமான்னு தெரியவில்லை. நனையாமல் போயிட்டோம்னா தேவலாம். வச்சியா 2 வீலருக்கு வழியே விடுங்க பாஸ். ஆஹா, டிராஃபிக்கு இன்னைக்கு மழையில் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் ஆக்குறேன். ஜர்க்கின் வேறு நின்று அதை போட்டு போகிறதுக்குள்ளேயும் மழையை கடந்து போயிடலாம். இந்த மேகத்தை கடந்துட்டோம்னா அவ்வளோதான். வர்ண பகவான் கொஞ்சம் கருணை வச்சாருன்னா நனையாமல் போயிடலாம். கடந்தாச்சு நான் கொஞ்சம் தூரம். அவ்வளோதான், இனிமேல் மழை பெய்யாது. ஆல்மோஸ்ட் எஜ்ஜுக்கு வந்துட்டோம். வெளிச்சம் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கா வெளிச்சம். ஏன்னா இப்போ நம்ம மேகத்தை கடந்து வந்துட்டோம். கருமேகங்களை மழைக்கான உள்ள மேகத்தை கடந்து வந்துட்டோம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். போயிட்டு வருகிறேன்.